போட்டியில ஏன் கூட சேர்ந்து ஷேர் பண்றதுக்காக நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சரி திருப்பூர் உடனே சவுண்ட் வருது பாத்தீங்களா. சோ இந்த கோல மக்களுக்கு சொல்லிக்கிறேன். சாரி மாம்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. கார்த்திக் சொல்லுங்க, இந்த மேட்ச் மூலமா உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சி இருக்குன்னு. ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் நடக்கிற இந்த மேட்ச், ரெண்டாவது சுற்றுல வந்திருக்கீங்க. அது மட்டும் இல்லாம இந்த டோர்னமெண்ட் ஒட்டுமொத்த திருப்பூர் மேபி இந்த தமிழ்நாட்டிலேயே மேக்ஸிமம் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்குது. உங்களுக்கு இந்த மகிழ்ச்சி எப்படி இருக்கு? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து சுந்தரனுக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும். இதோட மேட்ச் இதோட நிறுத்தாமல் அடுத்த வாட்டியே இது மாதிரி நடத்தணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. எங்கள் டீம் எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா மொத்த டீமுக்கும் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, எல்லாம் கோஆப்ரேஷன் தான் நாங்கள் வின் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ரவுண்டு நீங்கள் வெற்றி பெற்று ரெண்டாவது சுற்று வந்தீங்க. ரெண்டாவது சுற்றில் நீங்கள் வெற்றி பெற்றிருக்கீங்க. உங்கள் ஊரில் வரவேற்பு இருக்குமா? ஆல்ரெடி நீங்கள் விளையாடினதுக்கு அதிகப்படியாக உங்களை பற்றி தெரிய ஆரம்பிச்சிருச்சா? கண்டிப்பாக. நாங்கள் ஒரு டீம் மட்டும் இல்லை, செம்பாக்கம் 4 டீம் வின் பண்ணியிருக்கு. எங்களுக்கு ரொம்ப மிக்க நன்றி. வாழ்த்துக்கள். அடுத்த மேட்சில் வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு போகணுன்னு நான் உங்களை வாழ்த்துக்கிறேன். தேங்க்யூ. ஸோ மக்களே, இந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிவிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு 2 கேங் இருக்குது. அந்த 2 கேங்க்கும் நடுவில் ஃபைட் ஆம்பா. எந்த டீம் நல்லா டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டீம் எங்க வீரர்கள் இங்கே இருந்தாங்களே, தோதாங்கிறாங்க அவங்க. ஸோ இந்த கேங்குக்கும் அந்த கேங்குக்கும் ஃபைட்டா பார்ப்போம். அந்த கேங் ஜெயிக்குதா இல்லை இந்த கேங் ஜெயிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதெல்லாம் தாண்டி உள்ள ஒரு அல்டிமேட்டான ஒரு மேட்ச், கிங் லூயிஸ் வெர்சஸ் சைலண்ட் பாய்ஸ் சத்ராஸ். இந்த 2 மேட்சையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்து இதெல்லாம் பார்த்து வைப்பை பார்த்து என்ஜாய் பண்ண போகிறோம். மாம்ஸ் சொல்லுங்க, இவர் தான் என்னோட கோ கமெண்டேட்டர். எப்படி ஸ்டைல் ஆகிறாப்ல ஆளு? வீடியோ எடுத்துட்டு இருக்க. இன்ஸ்டா லைவ் மாம்ஸ், இன்ஸ்டா லைவ். யா ஆஃப் கோர்ஸ். ஹாய் வணக்கம். ஹாய் ஹரி. ஒரு நல்ல ஒரு பேச்சாளர், ஒரு அற்புதமான மனிதர், பெண் வாசனையே விருப்பப்படாதவர், பெண்ணுனாலே ஆகாது, தனது பணியை மட்டுமே கருத்தில் கொண்டு பணி செய்பவர் ஹரி. எல்லாரும் எப்படி மாம்ஸ்? தேங்க்யூ மாம்ஸ். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் பால் லெக் சைடில் இல்லை ஆஃப் சைடில் ஒரு சிங்கிள். எல்லாம் ஏன் எதிர்பார்ப்பா ஒரு பால் ஏதோ நடக்குதோ கத்துக்கோ அப்படின்னு கூட்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தோன்னா அவங்க கூட சேர்ந்து ஜாயின் பண்ணி கமெண்ட்ரி பண்ண போகிறேன். இவர் எங்கெல்லாம் வீடியோ எடுக்க மாட்டியா? இவர் பேர் வந்து பார்த்தோன்னா உன் பேர் எதை சொன்னாங்களே? நல்ல ஒரு ஷாட், நல்ல ஷாட். பவுண்டரி இல்ல, பவுண்டரி இல்ல. ஆடாதீங்கப்பா, பவுண்டரி இல்லப்பா. என்னப்பா போற போக்க பார்த்தா வைபு வைபா இருக்கும் போல இருக்கு. 2 ஓட வேண்டியதுலாம் எல்லா பாலுமே ஜாலியா தான் இருக்கும். 2 ரன்னுக்கு இந்த ஆட்டம்னா 6 அடிச்சா இன்னும் பெருசா போகுமா? ஓகே, நல்ல கிளைமேட்ல இந்த மேட்ச் நடக்குது. ஜாலியா ஒரு ஆரவாரமா இருக்கும், அதுல வந்து சந்தேகமே கிடையாது. ஐயோ, சிங்கிள் ஹேண்டடா 1 pitch catch நாட் அவுட். உயிரே போயிடுச்சு சுந்தரியாக்காக்கு. நெஞ்சில இருந்தா இதையும் கழுத்துக்கு வந்து மறுபடியும் முழுங்கிட்டாங்க. நல்லா இருந்துச்சா? ஃபுல் ஆஃப் சியர்ஃபுல்னஸ், ஃபுல் ஆஃப் காத்து, ஃபுல் ஆஃப் குஜால்ஸ். அடுத்த பால் நல்ல பாலுங்க. ஸோ இது வந்து செகண்ட் லெவல் ஆஃப் மொதல் மேட்ச் மாதிரி ஈஸியாக இருக்காது, டஃப்பாக இருக்கும். ஜெயிப்பா இந்த மாதிரி தீவிர ரசிகர்கள் இருக்க வரையும் காலத்தில் உங்களை யாரும் அசைச்சிக்க முடியாதுப்பா. ஐயோ அப்படி திருப்ப கூட இப்படி திருப்பு. அடுத்து இங்க அடுத்த பால் ஆஃப் சைடுல அடிக்க முயற்சி, ஆனா ஒரு அகல பந்து வைடு கூட கத்துவாங்க பாருங்க. வைடுக்குலாம் எக்ஸைட் ஆகுறாங்க.
லெக் சைடுல நல்ல மீண்டும் ஒரு wide. சோ வைடா ஏங்கா என்ன வைடு போடுது மூஞ்சி முன்னாடி வந்து எங்களுக்கு எப்படி வந்தா என்ன ஸ்கோர் எங்களுக்கு தேவை ஒரு பெரிய டார்கெட் தான் வேணும் ஒரு ரன் வந்திருக்குது அதுவும் ஓசில வந்துருக்கு அதான் கரெக்டா அகைன்ஸ்ட் த விண்ட் ஐயோ கேட்ச் மிஸ்ங்க கேட்ச் மிஸ் ஏய் ஆஹா ஆஹா கேட்ச் விட்டத சந்தோஷத்தை பாருங்க இந்த செலிப்ரேஷன் பாத்தீங்கன்னா கேட்ச் விட்டாங்க ஆப்ட அடிக்கல கேப்டன் வைஃப் சரண்யா அவர்களை அண்ட் அவங்களோட குழந்தைகளை வருக என்று வரவேற்கிறோம் அவள்தான் இன்னைக்கு இந்த ஆஃப் முடிஞ்சோடனே தொண்டை போயிடும் பாத்துங்க சவுண்ட் அதிகமாங்க கேட்ச் மிஸ் சொல்லுவாங்க அந்த கேட்ச விட்டது வேலு அவர்கள் பயன்படுத்துவாரான்னு பார்க்கணும் வைட் இருங்க அவங்களும் போடுவாங்க நீ உங்க ஆளு போட மாட்டாங்களா பாப்போம் இப்ப பாருங்க அப்ப அவங்களும் ஆடுவாங்க நானும் அவங்க கூட சேர்ந்து ஆடுவேன் எப்படியும் ஹரி நீ வெளியே வரும்போது குருதி புலல் கமல் மாதிரி தான் வெளியே வருவேன்னு நினைக்கிறேன் இல்ல மாம்சி நான் தசவதார கமல் மாதிரி வருவேன் பார்க்கலாம் அதையும் அண்ட் டாட் பால் ரொம்ப நல்லா bowling போட்டுட்டு இருக்காங்க எங்க bowling டீம் சில எக்ஸ்ட்ராஸ் வருது பட் சான்ஸும் கிரியேட் ஆகுது அகைன்ஸ்ட் த விண்டா அடிச்சிருக்காருப்பா அவங்க ஆளு அதனால தான் பால் அப்படியே இன்சைட் வந்துச்சு காத்து செம்மையாடிது விண்டை யூஸ் பண்ணா நிறைய சிக்ஸர்ஸ் அடிக்கலாம் இந்த ஒரு மேட்ச்ல அத சொல்லுங்க ஸோ அந்த மொமெண்டத்தை பயன்படுத்த போடணும்னா இப்போ இருக்கிற அந்த டைரக்ஷன் இப்போ தான் வந்திருக்காங்க இந்த சைக்கிள் இருந்து அடிச்சா தான் கரெக்டாக இருக்கும் இந்த போனை வச்சு நான் என்னென்ன பாடுபடுத்துறான் ஸ்கோர் அங்க ஸ்கோர் அப்டேட் ப்ளீஸ் அங்க யாராவது கமெண்ட்ரி பாக்ஸ் கிட்ட இருந்தா ஸ்கோர் அப்டேட் கொடுங்க ஐந்து ரன் ஸ்கோர் சொல்லுப்பா அருள் அண்ட் டிஜே நல்ல பாட்டெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க ஏன் போடாம இருக்கீங்க ரன் பாத்தீங்கன்னா இப்ப 5 ஒரு ஓவருக்கு எத்தனை ரன் எத்தனை விக்கெட் அப்படி சொல்லுங்க நோ விக்கெட் அடே காட்டினேர் ஸ்கோர் அப்டேட் ப்ளீஸ் என்னோட ப்ரெடிக்ஷன் படி இந்த ஓவர்ல 2 6 இருக்கு end of the 1 over score 5 ஆனா 2 6 எதிர்பார்க்கறேனா ஆனா எனக்கு என்னமோ ஆமா விண்டோட டைரக்ஷன்லாம் கால்குலேட் ஆமா அதனால தான் சொல்றேன் இப்போ சைக்கிள் இருக்கிற ரெண்டு பேட்ஸ்மேனுமே இப்போ வேலு இந்திரேசன் என்ற வேலு தான் இருக்காரு ஒரு ஸ்விங் வைட் வைடு ஒரு ரன் தட்டினே இருங்க ஒரு ரன்னுக்கா ஐயோ சிக்ஸ் அடிக்கலாம் உனக்கு அடி இருக்குது ஹரி நான் மூடிக்கிறேன் மாம்ஸ் என்னங்க 6 கேட்ச் பவுண்டரியா 6 4 இல்லங்க இல்ல இல்லங்க 2 ரன் ஓடி இருக்காங்க இந்த இடத்துல பாருங்க டிஃபரெண்டா சவுண்ட் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அடுத்து பந்துங்க நல்ல பால் வெல் லெஃப்ட்னு சொல்லலாம் அடிச்சிருந்தா என்ன ஆயிட்டு இருக்கோம் கடலை பாருங்க அண்ணாக்கா ஏதோ புயல் கேள் வரப்போதா நான் கடல்ல இருந்து உருவாக போகுது ஏன் என்னங்கன்னா ஏப்ப ஓட்டிங்களா டாட் பால் அவர் வைடுக்கா போட்டாலும் காத்து அடிச்சு உள்ள தள்ளுது போல ஸோ இங்க நம்ம கிங் லூயிஸ் டீமோட டக் அவுட்ல இன்னாடி இது அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் மூஞ்சும் இருக்குது லெக் சைடு தூக்கி சிக்ஸுங்க வா 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 வாங்க 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 ஆகா ஒரு இப்படியா ஆடுங்க ஐயோ மறுபடியுமா கேட்சா மறுபடியுமா சிக்ஸா கேட்சா கேட்ச் இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு போடு
கேப்டன் ஹரிக்கு முறத்தால அடி இருக்கு, முறத்தால அடி வாங்குவாரு ஹரி. எந்த பக்கம் சப்போர்ட் பண்றாருன்னு தெரியல. அதானே இவ்வளவு நேரம் இங்க தானே இருந்த. அடி கன்ஃபார்ம். ஒரு நிமிஷம் இருங்க. அந்த அணிக்கு தண்ணி எடுத்துட்டு போறவங்க 12th மேன் எடுத்துட்டு போங்க. எனக்கு என்ன தண்ணி ஏத்துனவங்க. அண்ட் ஒரு நிமிஷம். கிரிக்கெட் அப்படிங்கிற எல்லாரும் அங்க பாருங்க. கிரிக்கெட் ஒரு ஜென்டில்மேன்ஸ் கேம். ரெண்டு டீமையும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பாராட்டணும். அப்புறம் ஒரே டீம் பாராட்டினா இன்னொருத்தவங்க சோர்ந்து போயிட மாட்டாங்க. எங்க வாங்கி சாப்பாடு நண்டு குழம்பு எல்லாம் சாப்பிட்டியோ அங்க பாராட்டியா? நம்ம வரல இன்னும். ஏரியா விட்டு ஏரியா வந்து உங்க ஒரு அதிரடி பேட்ஸ்மேன் பிரபு பண்ணனும். சோ நான் ஒரு கமெண்டேட்டர்னும் போது அது என்னோட கடமை. நீங்க என்ன ஆச்சு? ஒன்னாவல டாட் பால். அண்ட் அருள் ஸ்கோர் அப்டேட் பண்ணுங்க. ஸ்கோர் பாத்தீங்கன்னா 14. நோ விக்கெட். 1 விக்கெட். சொல்றேன் சத்தமா சொல்லுங்க. 2 ஓவர் முடிவுற்ற நிலையில் ஸ்கோர் பாத்தீங்கன்னா 14 ரன்கள் 1 விக்கெட். 14 ரன்களுக்கு ஒரு 14. ஆமாப்பா ஆமா. இங்க இருக்கு 14 ரன்னுக்கு ஒரு விக்கெட் 2 ஓவர் முடிவுல. ஆமா எஸ். சோ 12 பாலுக்கு 14 ரன் அடிச்சிருக்காங்க. சோ இந்த 2 பேட்ஸ்மேன் அடிச்சே ஆகணும். யார் யார் கொடுக்கணும். ஒரு பெரிய டார்கெட் கொடுத்தாதான் அதை டிஃபெண்ட் பண்ண முடியும். செல்வகுமார் அண்ட் பிரபு 2 பேரும் விளையாடிட்டு இருக்காங்க. 2 ஓவருக்கு 14 ரன் ஒரு விக்கெட். அதுதான் இப்போதைக்கு ஸ்கோர் நிலைமை. ஜெயிச்சா சிக்ஸ் அடிச்சாலோ விக்கெட் எடுத்தாலோ 2 டீமுமே கும்மா குத்துறாங்க. அவங்க கூட சேர்ந்து கண்டிப்பா நானும் குத்துவேன். ஹரி நீங்க கொஞ்சம் பார்த்து இருந்துங்க. எல்லாம் வந்து பார்க்க தான் இல்ல, கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃபா இருப்பாங்க. செல்லமா தட்டான் அப்படின்னு தட்டிட்டு விட்டுருவாங்க. நம்ம பையன்ட்டு செல்லமா தட்டுறது கொஞ்சம் ஆழமா தட்டிட போறாங்க. அதுதான் ஆழமா தட்டுவாங்களா? பரவாயில்லையா? இவங்கள்ட்டலாம் அடி வாங்கணும்னா அது ஒரு தானே. என்னக்கா சொல்ற? சுந்தரி அக்கா கையால நான் அடி வாங்கிக்கிறேன்னா அது எனக்கு எவ்வளவு பெருமை. சூப்பர் டெலிவரிங்க இந்த பால். சூப்பரா இருந்துச்சு. அதே கிளைமேட் எல்லாரும் அந்த பீச் எல்லாம் பாருங்களேன், செம்மையா இருக்கு. எஸ் எஸ் எஸ். காத்தும் சூப்பரா அடிக்குது. நல்ல ஸ்டாப்புங்க. எப்பா பேட்டிங் டீம் ஒரு 6 கிக்ஸ் அடிங்க, அப்பதான் எங்களுக்கு ஜாலியா இருக்கும். டாட் பாலுங்க. மீண்டும் ஒரு டாட் பால். சவுண்ட் அதிகமா வருது இந்த சைடு, ஆனாலும் வருது. லெக் சைட்ல தட்டி இருக்காப்ல. ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. கொஞ்சம் ஸ்லோவா போகுதுல்ல, ரொம்ப. அவரே சொல்லிட்டார், நானே எப்படி சொல்றதுன்னு யோசிச்சிருந்தேன். உங்களால் தான்ப்பா சொன்னார் ரொம்ப ஸ்லோவா போகுது மேட்ச். சியர் அப் பண்ண வந்தவங்களாம் நல்ல பவுலிங்க, நல்ல பவுலிங், சூப்பரா போட்டுட்டு இருக்காரு. மூணு ஓவருக்கு 15 ரன், அதாவது 18 பாலுக்கு 15. இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் நம்ம கிங் லூயிஸ் டீம் கிட்ட இருந்து பார்த்தது இல்ல. என்ன டார்கெட் வர எதிர்பார்க்கறீங்க ஹரி? இன்னும் 2 ஓவர் இருக்கு மாம்ஸ். 2 ஓவருக்கு வந்து 2 ஓவர்ல செல்வகுமார் நாட் அவுட் ஆகிற மாதிரி தான் 35-40 குள்ள இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அவங்க 50 போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். 50 போனா ரொம்ப நல்லது. கண்டிப்பா எனக்கு அது தோணுது. உங்களோட முகத்துக்காகவே 50 ரன் அவங்க அடிக்கணும். சோ அதுக்காக தான் சொன்னேன். எஸ், பேட்டிங் பண்ணிட்டு இருக்க நீங்க எல்லாருமே டக் அவுட் ஒரு செகண்ட் அப்படியே பாருங்க. நாங்க அப்படியே ஃபிளாஷா போட்டு சினிமாட்டிக்கா காமிச்சா சூப்பரா இருக்கும்.
சுந்தரியாக்கெல்லாம் தொங்கி போச்சு. What will be the target? லெக் சைட்ல பால் டர்ன் ஆயிடுச்சு. ஸோ அந்த மேட்ச் ரொம்பவே சைலண்ட் ஆக்கிட்டாங்க நம்ம சைலண்ட் பாய்ஸ். சர்தார் 6 4 இல்ல. குட் ஸ்டாப், சேவ், குட் ஃபீல்டிங், குட் ஸ்டாப். ஒரு பவுண்டரி போக வேண்டிய பந்து நல்லா ஃபீல்டிங் பண்ணிருக்காரு. எஸ், சிக்ஸா ஆறுங்க. பார்த்தாங்க. போடு போடு போடு, போடு போடு போடு. எல்லாம் இப்பதான் வெளியே வந்தாங்க. அரே சிக்ஸ். ஆஹா ஆஹா ஆஹா. வாங்க வாங்க வாங்க. வைப் இப்பதான் வந்தது. வைப் வந்தது. ஐயோ 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 ஐயோ, சரியா போச்சு. இந்த 2 6 போறதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா கூடக்குள்ள இருந்த கோழி மாதிரி இருந்தாங்க. இப்ப கூடைய திறந்து விட்ட கோழி மாதிரி ஆயிட்டாங்க. எல்லாருமே ஜாலியாக ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன அடி சொல்ற? அமைதியா இருந்தாங்க. நான் சொன்னேன் இல்ல. ஓ, பேட்டிங் பேட்டிங். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் புத்துணர்ச்சி எங்க அக்கா வெளில கூட்டி வந்திருக்கிறோம். என்ன 2 ஸ்கோர்? பரவாயில்ல, 2 6 வந்திருக்கு. எதிர்பார்த்த ஸ்கோர் தான். 29. வந்துச்சுப்பா வந்துச்சுப்பா, ஓரளவுக்கு வந்துச்சுப்பா. ரெடியா எல்லாரும்? நான் உட்காந்துட்டுமா தம்பி? கொஞ்சம் எந்திரா தம்பி. ஆஹா ஆஹா, கேட்சா? நல்ல ஒரு ஹைட். இல்ல 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 இல்ல, கேட்ச் மிஸ். ஓவர். கேட்ச் விட்டதுக்கெல்லாம் பாட்டு போட மாட்டாங்க. கேட்ச் விட்டாலும் பாட்டு பண்ணுமா? ஆமா. என்ன பாட்டு பண்ணணும்? எட்டனா இருந்தா எட்டூர் எம் பாட்ட கேக்கும். பெருக்கிற ஸ்டெப் தான் பண்ணுமா? இருங்க, ஆட்ட நம்ம கையில வரட்டும். அதுக்கப்புறம் பெருக்கிற ஸ்டெப், அதுக்கப்புறம் துரத்துற ஸ்டெப் எல்லாத்தையும் போடுவோம். ஓவர் முடிஞ்சிச்சு. ஸ்கோர் கேட்டு பாட்டு போயிடலாம். ஆமா போடுங்க. ஸ்கோர் நான் ஃபர்ஸ்ட் சத்தமா சொல்லுப்பா. 32. அது போதும். 32 சொல்லிட்டல. எத்தனை ஓவர் முடியல? 4 ஒரு ஓவர் தான். 4 தாங்க. 4 ஓவர் முடியல. 32. பாட்டு போடுவா, பாட்டு போடுவா டிஜே. 50 வரதுக்கு இன்னும் 18 ரன் வேணும். போடு போடு போடு. அதேதான் அதேதான் அதேதான். ஆடு 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 ஆடு. நீ ஓடிட்டு வா, ஊரை விட்டு நீ போயிடுவ. என்ன டான்ஸ் ஆட சொல்ற? நீ வெளியூர் கோழி, நீ பறந்து போயிடுவ. நான் உள்ளூர் கோழி, உரிச்சு போட்டுருவாங்கப்பா. அதனாலதான் உஷாரா இருக்கிறேன். கரெக்டா? கரெக்ட் தான். என்ன வச்சு செய்யாம இருந்தா சரிதான். இந்த பக்கம் ஒரு டீம் ரெடியா இருக்குது ஆடுறதுக்கு. ஏதாவது விக்கெட் கிடைக்குமா? அது அங்க வேற வைப். அது கமான், ஒரு விக்கெட் எடுத்தீங்கன்னா நான் அப்படியே இங்க தாவி விடுவேன். குரல் போயிடும். விக்கெட் கிக்கெட் எதிர்பார்த்த அவ்வளவுதான். அப்ப அவங்க பாவம் இல்லையா? என் மக்கள் அதெல்லாம் முடியாது. நான் 2 டீமுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். நாங்க ஹைட்டா போயிருக்கு. தரப்படு. போடு இப்ப டிஜே போடியா, பாட்டு போடியா, பாட்டு போடியா. அதான் போடு 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 போடு.
ஏய் ஏய் வா ராஜா வா. உனக்கு வாணியம்பாடியில தான் டெட் பாடி. வா வாணியம்பாடியில தான் உனக்கு அடக்கணும் அடுத்த பண்ணுவாங்க. பால் போடட்டும் வரேன். நான் சொன்ன உடனே நடக்குதுண்ணா. அது வந்து ஆண்டவன் போட்ட விதி, நான் செய்த சதி அல்ல. செக் செக். நீ இந்த பக்கம் நீ இந்த கோடு தாண்டிடு பாப்போம். நீ இந்த கோடு தாண்டிடுயா. நான் இந்த கோடு தாண்டிடு. இந்த ஏரியா பக்கம் நீ வருவே. நீ டெட் பால் டாட் பால். சோ அரியன் மாம்ஸ் ஒரே நிமிஷம். அங்க பாரு எல்லாம் உன்னால தான் வந்து போச்சா. போச்சு போ மாம்ஸ். நான் பண்ணி எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. நான் சும்மா சொன்னேன் அவ்வளவுதான். சிக்ஸே இல்லையா? தரையோட போயிருக்கா? தரையோட போனா ஆரன் கொடுக்க மாட்டீங்களா? சரி விடு விடு. சோ அரியன் மாம்ஸ் ஒரே நிமிஷம் ஒரு குட்டி அனௌன்ஸ்மெண்ட் அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா யாருகிட்ட ஏரியா பக்கம் வராத. சோ அந்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த ஸ்டாண்டிங் பேனர் முன்னாடி நிக்காதீங்க. காத்து நல்லா அடிக்குது. சோ ஆல்ரெடி ஒருத்தவங்க மேல விழுந்திருக்கு. சோ ஸ்டாண்டிங் பேனர் முன்னாடி நிக்காதீங்க. பி கேர்ஃபுல். நல்ல ஸ்டாப். அதே போல கவசல அருமையான ஷாட்டுங்க. இது நிச்சயமா ஒரு தடுக்கலாம். மேபி பவுண்டரி கிட்ட வரைக்கும் போயிருக்கோம். இல்ல ஒரு 2 கிடைச்சிருக்கும். சோ நல்ல ஃபீல்டிங் சொல்லலாம் இந்த இடத்துல. ஷூர். ஆஃப் சைடுல அடிக்கிறதுக்கான ஒரு முயற்சி. வைட் அப்பீல் பண்றாரு. இல்ல வைட் இல்ல. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஓவர். ஸ்கோர் அப்டேட் ப்ளீஸ். முதல் இன்னிங்ஸோட முடிவுல ஸ்கோர் என்னப்பா? ரன் பாத்தீங்கன்னா 34க்கு 2 விக்கெட். ஸ்கோர் என்னப்பா? 34. சோ 5 ஓவர் முடிவுல 34. 30 பால்ல 35 அடிக்கணும். 34 35 வின்னு. உங்க குரல் வளம் எல்லாம் கரெக்டா வருமா இல்ல வராதா? முதல் 2 ஓவர்ல தெரிஞ்சிடும். உங்க வீட்டுல இருக்கிற விளக்கமாத்த எல்லாம் உள்ள போகுமா இல்ல வெளியே வருமானு அது இன்னும் 2 ஓவர்ல தெரிஞ்சிடும். வீடு பெருக்க தேவையில்லையா? அதுக்கு தான் சொன்னேன். ஓ பெருக்க மாட்டீங்க. நீங்க என்ன நினைச்சீங்க? நான் விளக்க மாத்தன்னு சொல்லும்போது நீங்க போடுங்க. போட் அக்கா என்ன ஆடணும். ஜாலியா ஆடுங்க. வீடியோ எடுங்க. இதை பிடிங்க. எதுக்கும் மாதா பிதா ஆம்புலன்ஸ் ரெடியா வச்சுக்கோங்க. இன்னைக்கு மாதா பிதா ரெடியா இருக்கணும். எப்படியும் இன்னைக்கு அரிய ஸ்ட்ரெச்சர்ல தூக்குறது தான். மாதா பிதா உன்னை ஏத்தலான்னு பார்த்தா நீ என்ன ஏத்த வச்சிருக்க போல இருக்குது. பேக் ஃப்ரண்ட் கேமரா இருக்கா? ஓகே சூப்பர் பரவாயில்ல. மாதா பிதா ஆம்புலன்ஸ் ரெடியா வச்சுங்க. அரிய ஸ்ட்ரெச்சர்ல தூக்குறது தான். அது கன்ஃபார்ம். ஏன் மாம்ஸ்? ஆமா ஜெயிக்கிற வரைக்கும் தான் அவங்க சுந்தரி அக்கா. தோத்துட்டா தோக்குற மாதிரி இருந்து கையில கத்தி எடுத்துடுவாங்க. சொர்ணா அக்காவா மாறிடுவாங்க. ஆமா நீ மீன் குழம்புன்னு சொன்னாங்க. அதெல்லாம் சும்மா சொல்லுவான். நண்டு ஆமா பாத்துக்கோ உஷாரா இருந்துக்கோ. ஓவர் வரைக்கும் நீ ஆடலாம் பாடலாம். ஏன் அதிகபட்சமா 2வது ஓவர் கூட நீ ஆடலாம் பாடலாம். 3வது ஓவருக்கெல்லாம் பேக் பேட்ல இருக்கணும். ஆக்சுவலா என்னன்னா செகண்ட் ஓவர் ஆகாஷ் பண்ணுவார். செகண்ட் இன்னிங்ஸ் நான் மைக்க குத்துட்டு வந்துறவா இல்ல மைக்கோடே இருக்கவா? இதுதான் வெற்றி வந்து சரிசமமா இருக்குது. அவங்க பேட்டிங் ஆர்டர் எப்படின்னு தெரியல. சரி ஃபர்ஸ்ட் ஓவர்லயே தெரிஞ்சிரும் இந்த மேட்ச் எப்படி போகணும். மாம்ஸ் அரிய தப்பிக்க. ஆனா இந்த நேரத்துல ஒரு முக்கியமான விஷயம் மாம்ஸ் என்னன்னா கிங் லூயிஸ் மாதிரி ஒரு டீமுக்கு 25 ரன் அடிச்சாலே அதை டிஃபெண்ட் பண்ற கூடிய அளவுக்கான ஒரு பவுலிங் அவங்கள்ட்ட இருக்கு. சோ 35 அப்படின்றது ஒரு நல்ல ஸ்கோர் தான். ஆல்ரெடி இந்த மேட்ச் கொடுத்து கம்மியான ஸ்கோர் எல்லாம் 27 எல்லாம் டிஃபெண்ட் பண்ணி நம்ம பாத்துறோம். சோ அந்த வகையில கண்டிப்பா கிங் லூயிஸ் டீமுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ரெண்டு டீமுமே 50-50% வேஜஸ் கம்மி பண்ண போறேன். நான் எதை? என் பல்ல உடைச்சிட்டேன். ஐயோ மாம்ஸ் என்ன சொல்றீங்க? ஆமா
பின்னாடி டம்முன்னு வந்துறேன். மன்னிச்சிருங்க மாம்ஸ், தொப்பையை மன்னிப்பு பரவாயில்ல விடு. ஓகே போ, உன் பல்லு இங்க உடைய போகுது, அது உனக்கு தெரியல. ஐ ஜாலி, எங்க மாமா சொல்லிட்டாரு பண்ண வாய் நல்லா இருக்கும். எங்க மாமா எது சொன்னாலும் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா தான் நடக்கும். பேட்ஸ்மேன் கன்ஃபார்மே அதை காட்டுங்களேன். டாக்டருக்கு ஃபோன் பண்ணு. இல்ல இப்போ நான் வந்து இந்த டீமோட டக் அவுட்ல அப்படியே வரேன். அங்க பாருங்க ஃபர்ஸ்டே ஒரு ஃபயர் இன்ஜின் இருக்கு. பேட்ஸ்மேனை நீங்க உள்ள போக சொல்லலாம். பேட்ஸ்மேன் டைம் ஆச்சு, கொஞ்சம் நீங்க 35 உள்ள நல்லா இறங்கலாம் இருக்கா? சீக்கிரமாவே. நான் வாயை ஹரிஹரன், விஜய் ஹரி அவர்களே. அது ரெண்டு டீமுக்கு தானே இருக்கு. நெக்ஸ்ட் மேட்ச் டாஸ்க் இங்க வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. கேப்டன் அதாவது அவர் நல்ல அவரு பாத்தீங்களா, அவரு ஒயிட். மாம்ஸ் 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 எஸ், நீங்க தான் உங்களுக்கு வேணுமா? என்ன சொல்லுங்க. நீங்க ஒயிட் அண்ட் ஒயிட்ல வந்திருக்கீங்களா அவங்கள மாதிரியே? அதனால நீங்க தான் அவங்க எல்லாரும் அடி வாங்க விரும்பல. இல்ல நான் தூரமாவே இருக்கிறேன். ஒயிட் போடணும். நான் வந்து உள்ளூர் கோழி, என்னை எப்ப வேணுமோ உரிச்சிடுவாங்க. நீ வெளியூர் கோழி, பாதுகாப்பா இருந்துக்கோ, அததான் சொல்ல முடியும். கொலை மிரட்டல்லாம் வருது, ஆனாலும் நான் தளர போவதில்லை. சொல்லுப்பா நெக்ஸ்ட் மேட்ச் யாருக்குன்னு அந்த லிஸ்ட பார்த்து. நெக்ஸ்ட் மேட்ச் யாருக்குன்னு அங்க இருக்கிறவங்க யாருன்னா கேட்க. இப்ப பாத்தீங்கன்னா இருப்பானே தெரியல. முதல் ஓவரை வீசுவதற்கு சத்யா தயாராக இருக்கின்றார். நிச்சயமாக இந்த மேட்ச்ல ஒரு நல்ல 2 ஓவர் தேவை. அது முதல் 2 ஓவராக இருந்தால் மேட்சோட வியூகம் வேற மாதிரி இருக்கும். சோ பொறுத்திருந்து பார்ப்போம். இது வந்து இப்போ பேட்டிங் டீமோட டக் அவுட். இது ஒரு மார்க்கமா உட்காந்துக்கிறாங்க. ஆஃப் சைட்ல தட்டி விட்டுட்டு ஒரு சிங்கிள். எந்த ஒரு பிரதர்? சட்ராஸ் டீம் வெற்றியை நோக்கி போகணும்னு சொல்லிட்டு தயாரா இருக்கிறாங்க. அவங்க சீட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்குது. டான்ஸ் ஆடுறதுக்கா? ஓகே, நல்ல இதுதான். நல்லா குத்து பாட்டு மட்டும் போட சொல்றாங்க. குத்து பாட்டா போடணுமா? சரி, ஓகே. இவங்க ஆடியன்ஸ் கேக்குற மாதிரி குத்து பாட்டு போடுவோம். ஆனா விக்கெட் விழுந்தா அங்க குத்து பாட்டு அங்க கேட்பாங்க. நைஸ் டான்ஸ். ஆஹா, கேட்சா வருது இல்லைங்க ஒரு ஓட்டம் மட்டுமே. யாருன்னு சொல்லுங்க, அப்படியே சொல்லிடுறேன். அவர் பாதுகாப்பு வளையத்துல வந்து உட்கார்றாரு. அவர் கொஞ்சம் அச்சப்படுறாரு, அதனால உள்ளுக்கா வந்து உட்காந்துறாரு. இந்த முகங்களை பாருங்க, ஒரு ஏக்கம். ஒரு விக்கெட் கிடைக்காதா, ஒரு பர்சன்டேஜாவது நம்ம ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஒரு 60 ரன் அடிச்சிருந்தாங்கன்னா இந்த முகத்தெல்லாம் சிரிப்பை பார்த்துருக்கணுமே. ஆஹா ஆஹா ஆஹா, தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் வீட்டுக்காரி சேலை எடுக்க சொன்னா எந்த சந்தோஷம் வருமோ அந்த சந்தோஷம் வந்திருக்கும். ஒரு 31 32 இருக்கிறதுனால அந்த சந்தோஷத்தை பார்க்க முடியல முகத்துல. எல்லா மூஞ்சி ஏக்கமா தான் இருக்கு. ஒரு விக்கெட் விழுந்து அந்த முகத்துல வர சிரிப்பை மட்டும் பாருங்க. முதல்ல வச்சிட்டாங்க, அடி வந்துச்சு. நீங்க மேட்ச்ல என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மேட்ச் யாருக்குன்னா டாஸ் போறதுக்கு கொஞ்சம் ஸ்டேஜ் பக்கம் வாங்க. லெக் சைடுல கரெக்டான கனெக்ஷன் இல்ல, நல்லாவே பவுலிங் போட்டுட்டு இருக்காங்க. சேர் பண்ணலாமே, என்ன அமைதி ஆயிட்டீங்க? அவங்களுக்கு தேவை விக்கெட். விக்கெட் கேட்சாதான். ஆமா, அவங்க சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணுங்க. பிகாஸ் லோ ஸ்கோருக்கு வந்து விக்கெட் கட்டாயம் இருக்கணும், டாட் பால் இருக்கணும். ஹரி, நெக்ஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா வர சொல்றாங்க. கொஞ்சம் அந்த லிஸ்ட் இருந்தீங்கன்னா அனௌன்ஸ்மென்ட் பண்ணுங்க. அங்கதான் அந்த லிஸ்ட் இருக்கும். ஆகாஷ் வா, நல்ல வேலை. உன் வாழ்க்கையில நீ ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியை பார்த்ததே இருக்க மாட்டேன். அது என்ன நிகழ்ச்சி நான் சொல்லட்டுமா? இன்னைக்கு இவரை கும்மு போறாங்க. யார என்னதானே? அத நீ நல்ல வீடியோ கவரேஜ் எடு. நீ வீடியோ கவரேஜ் எடு. ஸ்கோர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கோர் என்னப்பா? முதல் ஓவர்ல வெறும் 3 ரன் மட்டுமே கொடுக்கறாங்க. 3 ரன்னுங்க, அற்புதமான ஓவருங்க. நிச்சயமாக அடுத்தடுத்த ஓவரும் கட்டாயம் இப்படி தான் போடணும். பட் இந்த எண்ட்ல ஓவர் போடுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா மாம்சா. ஏன்னா பேட்ஸ்மேன் தயாரா இருப்பாங்க, ஏதாவது ஒரு லூஸ் ஓவர் கிடைக்குமான்னு எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா
காத்து வீசுற திசைக்கு இப்ப பேட் பண்ண போறாங்க. Yes. சோ அடிக்க வேண்டிய ரன் அடிக்கணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க இப்பதான் இது அடிக்க யூஸ்ஃபுல்லா இருப்பாங்க. சோ இந்த ஓவர் பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சுன்னா ஃபீல்டிங் டீமுக்கு நிச்சயமா அந்த மொமெண்டம் அப்படியே கொண்டு போவாங்க. அந்த வைபான மொமெண்டத்தை கொண்டு போவாங்க நான் சொல்றேன். சோ இந்த நேரத்துல இந்த பாண்டிச்சேரி கோலி இன்னும் கொஞ்ச நேரத்துல உரிக்க மாட்டாங்களான்னு தெரிஞ்சிடும். தமிழர்களே நீங்கள் என்னை கடலில் தூக்கி போட்டாலும் ஓகே மைக் ஹலோ கேக்குதா? ஓகே அவ்வளவுதான்டா. 4 ஓவர் செக் ஆஃப் சைடில் அடிப்பதற்கான முயற்சி. வைடு எக்ஸ்ட்ரா ஒரு ரன் வைடு தட்னி என்ன ஆச்சுக்கு இப்ப? சோ எஸ் அங்க போகாத, விக்கெட் விழுந்தா மட்டும் போ, அதையும் சொல்லிட்டேன். சோ அடுத்த மேட்சுக்கான கேட்சா 6 ஆகா 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 முகம் வாடி போச்சுங்க. ஐயோ 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 நான் அப்பவே சொன்னேன். அரியோட கண்ணாடி உடைச்சிட்டாங்க. சோ அரியோட கண்ணாடி உடைச்சிட்டாங்க. நீ எந்த டீமுக்கு ஊர்கா மாட்ட போறேன்னு தெரியலையே. தெரிஞ்சுடா. அதாவது இல்ல மாம்ஸ், நான் எப்பயுமே 2 டீமுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். அது மாதிரி 2 டீமுமே எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த வகையில் இங்க ஒரு குவிக் சிங்கிள் வந்திருக்கு. சரி அதை விடுங்க, எதுக்கு இங்க எல்லாருமே இவ்வளவு சோகமா இருக்கீங்க? போன வாட்டி வைடு போட்டப்ப மட்டும் கத்துறீங்க. அப்படி நாங்க எப்பவுமே ஹாப்பியா தான் இருப்போம். ஏன்னா பொங்கல் தீபாவளி வருஷம் வருது. எங்க வீட்டுக்காரர் பணத்தை வாரி எரிப்பாரு. சேலை புடவை எல்லாத்தையும் எடுப்பான்ட்டு எப்பவுமே ஹாப்பியா தான் இருப்போம். எஸ் விஷயம் சிம்பிள் தான். மேட்ச் ஜெயிக்கிறீங்க. ஒரே நிமிஷம், ஒரு முக்கியமான அப்டேட். எஸ் ஆனா அடுத்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா எஸ்பிஎன் நாகாலமன் கொஞ்சம் மோதிர தொலைஞ்சு போச்சு, கமல் தொலைஞ்சு போய் சொல்ல வருவேன்னு பார்த்தேன். எஸ் எஸ்பிஎன் நாகாலமன் ஸ்ட்ரீட் செம்மஞ்சேரி குப்பம் அண்ட் 11 ஸ்டம்ப்ஸ் ஏ தெற்குப்பட்டு இந்த 2 டீமுக்கும் இப்ப மேட்ச் நடக்க போகுது. அதனால 2 டீமும் டாஸ் போறதுக்காக வந்துருங்க. ஓகே ஓகே எஸ்பிஎன் நாகாலமன் செலக்ட் செம்மஞ்சேரி குப்பம் வெர்சஸ் 11 ஸ்டம்ப் ஏ தெற்குப்பட்டு. தாமரை மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருந்த இந்த முகங்கள்லாம் வாடி போய் கிடக்குது. ஐபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ். ஆக்சுவலா ரோசா சைனன்சிஸ் அது என்னங்க அது பேர்? அது செம்பருத்தி. வாடி போனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்காங்க. ஆமா அவனுக்கு அது தவிர வேற எதுவும் தெரியாது. மே ஐ கம் இன்? நீ கம்மின் இல்ல, நீ இன்னைக்கு மாட்டின ராஜா. நீ நோ யூ கோ ஓலே போ, வெளியே போ. அந்த தின்ன நண்டு கொழுமெல்லாம் கக்கு, நண்டு கொழுமெல்லாம் கக்கு. அழுதுதான் என்னங்க? சரி விடுங்க. யாரு வேற மாதிரி நம்ம ஆகாஷ் வச்சுக்கிறீங்களா? நான் என்ன பண்றேன்? ஆமா காசு எங்க போற? இல்ல இதுவும் எங்க என்னப்பா உள்ள வரவா? ஏரியா பக்கவா, ஏரியா பக்கவா. ஐயோ கிரிக்கெட் அங்கே நில்ல, நீ எங்கேயும் போகாத, உனக்கு அட்டாக் அப்படியே நில்லு. சோ இங்க ஆக்சுவலா தோக்குற மாதிரி இருக்கா, அதனால தான் இவ்வளவு சோகமா இருக்கு. நான் வந்து வடிவேல் டயலாக் இங்க ஒன்னு சொல்றேன். வெற்றியோ தோல்வியோ வீரனுக்கு சகஜம், ஜாலியா கை கொடுத்துட்டு போங்க, ஒரு மேட்ச் தான். ஏய் ஆகாஷ், ஆகாஷ் ஆகாஷ் 6 கேட்ச் அவுட் அவுட் அவுட். ஐயோ பாட்டா போடு, பாட்டா போடு, பாட்டா போடு, பாட்டா போடு. அதே 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 பாட்டா போடு, பாட்டா போடு. பாட்டே தெரியலையா இவங்க கொடுக்குற சவுண்ட்ல? என்ன பாட்டு பாடுன்னு தெரிய மாட்டேங்குது. சரியான பாட்டுக்கா இது, என்ன பாட்டே தெரியாமான்னு ஐயோ.
சோ இந்த மாதிரி 11 ஸ்டம்ப்ஸ் ஏ இந்த ரெண்டு டீமுக்கு தான் அடுத்த டாஸ் நடக்க போகுது. சீக்கிரமா வாங்க. சோ இந்த மாதிரி ஆக்சுவலா ஜெயிக்கணும் டாஸ் ஏதாச்சும் டாஸ்ன்ற பாருங்க விக்கெட் விழுந்தா இந்த மாதிரி வைப் வந்துட்டே இருக்கும் போலயே. ஆமா விக்கெட் விழணும். விக்கெட் விழுந்தாதான் அவங்க சந்தோஷப்படுவாங்க. சோ 1 brings 2 ன்னு சொல்லுவாங்க மாம்சே. கொண்டு வருமா ரெண்டாவது விக்கெட்? என்னது அப்படி 1 brings 2 னா ஒரு விக்கெட் இன்னொரு விக்கெட் கொண்டு வரும்னு சொல்லுவாங்க. ஆஹா அப்படினா சூப்பர். இன்னொரு விக்கெட் கொண்டு வரதான் பாப்போம். இல்லை. சோ டாட் பால்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். சோ இங்க இப்போதைக்கு ஸ்கோர் அப்டேட் கிடைச்சா நல்லா இருக்கும். உங்க டீம் பேர்? சோ 11 ஸ்டம்ப்ஸ் தெற்குபட்டு எஸ்பிஎன் நாகாலம்மன் செலக்ட் டீம் என்ன ஆச்சு பிரகானா கொஞ்சம் பாருங்க. குமாரண்ணா எஸ் திசாரா மந்திரம் போடுங்க நான் விக்கெட் விதான் பார்க்கலாம். என்ன மந்திரம்? திசாரா திசாரா நம்மாலு திஷாராவா அவன்டார் பாருங்க. லாலே திஷாரா போட்டா ரன்ஸ் வரும் லாலே. திசாரா போட்டா ரன்ஸ் வருமா? ஆமா. அப்ப உன்ன போட்டா அவன போட்டா ரத்தம் வரும். ரெண்டு ஓவர் முடிவில் 15 ரன்னுக்கு ஒரு விக்கெட்டு. இன்னும் 3 ஓவருக்கு 20 வேணுமா? அதான் 35 அடிக்க 20 வேணும்னு சொல்ல வந்தேன். அவசரப்பட்டீங்க நீங்கள். இன்னும் 20 ரன் வேணும் 3 ஓவரில். அதை கொடுத்தா பேட்டிங் டீம் ஜெயிச்சிருவாங்க. அதை எடுக்கலைன்னா பவுலிங் டீம் ஜெயிச்சிருவாங்க. எந்த டீம் ஜெயிக்கும் மாம்ஸ்? என்ன சொல்றீங்க ஹரி? இன்னும் 20 வேணும் 3 ஓவரில். ஓகே. எந்த டீம் ஜெயிக்கும் இந்த ஓவரில்? ஏன்னா ரொம்ப லோ ஸ்கோரா இருக்கும்போது இல்ல நீங்க உள்ளூர் கோழி உங்களை உரிக்க வைக்கணும்ன்றதுக்காகவே நான் அந்த கேள்வி கேட்டேன். பிரெடிக்ஷன் என்னால சொல்ல முடியல. தெரியும் எனக்கு. முன்னாடி பார்த்தா இந்த படம் ஓகேவா? சோ எல்லாமே கால்குலேட் பண்ணி தான் சொல்ல முடியும். எஸ் பாப்போம். ஒவ்வொரு ஓவரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு டெலிவரியும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ். சோ அடுத்தது இன்னும் இந்த ஓவர் முடியல இல்ல ஓவர் முடிஞ்சிச்சு. 2 ஓவர் முடிவுல ஸ்கோர் 15க்கு 1. ஸ்டாப். தெரியல மாம்ஸ். அம்பையர்ஸ் எதை பண்றாங்க? மாம்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஸ்கோர் அடிக்கலையா? என்னது? மாம்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 34 தானா? என்ன சொல்ற? ஆமா ஸ்கோர். ஓ லோ ஸ்கோர். நேரம் 60 ரன் இருந்தா எங்க ஆளுங்க எப்படி இருந்திருப்பாங்க? காலைல சலங்க கட்டின்னு நேரம் ஆடிட்டு இருக்க மாட்டாங்க. லோ ஸ்கோர்ன்றதால தான் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறாங்க. இருங்க இப்போ 2 விக்கெட் விழுவோம். நம்ம வந்து இப்போ 2 விக்கெட் உங்களுக்கு விழுமா? அதனால பொறுமையா இருக்கு. சரி சொல்ற மந்திரம் போடுறீங்களா? ஓகேவா? விக்கெட் விழுமான்னு பாப்போமா? நித்யானந்த சாமி வந்துட்டாரு. மந்திரம் சொல்லுவார் பேர். சொல்லுப்பா. ஊடி பாபா ஊடி பாபா ஊடி பாபா ஹூ. ஓடி போகணுமா? நாங்க ஏன் தோதானியா வீடு இருக்குது. நாங்க ஏன் நடந்தே போவோம்? ஊடி பாபா இல்ல மாம்சே ஊடி பாபா. ஓ ஊடி பாபாவா? நாங்க வாஹா வாஹா ஊடி பாபா ஊடி பாபா. சொன்னா நல்லதமா இருக்கு. டாட் பால் பா. டாட் பால். அப்ப எல்லாரும் சொல்லுங்க ஊடி பாபா ஊடி பாபா. ஊடி பாபா ஊடி பாபா. எனக்கு வந்து டக்அவுட்ல இருக்க மாதிரி ஏதோ ஹாஸ்பிடல் போன மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. ஆனா ஜாலியா போய் சொல்லுங்க. நானும் சேர்ந்து சொல்றேன். நானும் சேர்த்து சொல்றேன். கோவல டீம் ஜெயிக்கணும்ன்றதுக்காக ஊடி பாபா ஊடி பாபா. ரிவ்யூவா? ரிவ்யூ இதுக்கான ஒரு மந்திரம் சொல்ல. இல்ல 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 அவ எதுமே தெரியாம சொல்ல கூடாது. நீ ஏன் ஏதோ சொல்லி விட்டுற? ரிவ்யூவா அப்படி தான் கேட்டேன். சோ ரெடியா? அடுத்த ஓவர் ஸ்டார்ட் ஆக போகுது. மந்திரத்துக்கு ரெடியா? ஒரு நல்ல குட் ஓவர். நல்ல ஒரு ஓவர் இப்ப இந்த நேரத்தில் எதிர்பார்க்கிறோம். ஒரு 3 ரன் வச்சு ஒரு விக்கெட் கிடைச்சா சோ அந்த மொமெண்டம் அப்படியே மாறும். சோ இந்த நேரத்தில் அந்த மாதிரி ஒரு ஓவர் தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆக்சுவலா யார் போட போறாங்கறது தெரியல. ஒரே நிமிஷம் யா அம்பையர் சொல்றேன். ஒரே நிமிஷம். அம்மா பொறுமை பொறுமை. காத்து வாக்கல அப்படியே தூக்கின்னு போயிட்டு போகுது. அம்மா என்னம்மா அது? அங்க நாங்க தான் வச்சுட்டு வந்தோம். எந்த மாதிரி சாரியா மாம்சே?
நகை திருடு போனா உங்களை தான் கேட்கணும் போல இருக்கே. என்னங்க ஐயா? நகை திருடு போனா நீ தான் மாட்டுவ. ஓ யா நீங்க தான் மாட்டுவீங்க. சும்மா போகும்போது எல்லாரும் வீட்டுக்கு போகும்போது நான் நகையை செக் பண்ண சொல்லுவேன். காது மூக்கெல்லாம் செக் பண்ணி பாருங்க, எதனா மிஸ் ஆனா அரிய உள்ளத்துக்கு போட்டுலாம். நானே மிஸ் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். இந்த கண்ணாடி இந்த ட்ரெஸ் இப்ப பஞ்சு இருக்குன்னா உன் மூக்குல சொருவிடலாம், கரெக்டா இருக்கும். உண்மையாலுமே இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். அதை போட்டுருவான். என்ன எனக்கு பன்னீர் ரோஸ் தான் வேணும். பன்னீர் தானி வாக்கர் கொடுக்கணுமா? இவனுக்கு ஓல்டு மார்க்கே ரொம்ப அதிகம். ஸ்கோர் என்ன அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா 2 ஓவர் காஸ்ட்லியான சரக்குமா. 15 for 1 in 2 overs. ஆஹா நாங்க குட்டிகாரன் அடிக்கிறார் நடு பிட்ச்ல. நீங்க கிரவுண்டுக்கு இன்னொரு சியர் லீடர் ஜானகி ராமன் அவர்களோட வைஃப் இங்க வந்துட்டு இருக்காங்க. எப்பயும் வந்துட்டாங்களா? அவங்கள ஸ்கோர் அப்டேட் அவர் ஆம்பளைங்கள்ட்ட இந்த விஷயம் இருந்தா அப்படியே ஸ்கோர் அப்டேட் பண்ணுங்க. ஸ்கோர் அப்டேட்டா 1 in 2 overs இப்போதைக்கு 16 ஒரு சிங்கிள்னால. சோ பாஸ் என் பேரை கேளு பாஸ் ஸ்ட்ரைக்ல இருக்காரு. என்ன பண்ணுவாரு? ஓ சிங்கிள்ஸ். நாங்க மந்திரத்தை நிறுத்திட்டீங்க. அம்மா ஊடி பாபா சொல்லுவீங்களா? அக்கறப்பா ஊடி பாபா சொல்லுங்க. இப்போ ஆமே யார் நீ சொல்லி குத்தியா? அதுக்கு கிடைக்கும் பாரு இப்போ. சோ ஆக்சுவலா இங்க எனக்கு விக்கெட் நான் எதுக்கு கேக்குறேன்னா ஜெயிக்கணும் தோக்கணும் இல்ல, மேட்ச் க்ளோஸா போனா நல்லா இருக்கும் பாக்க. ஸ்கோர் அப்டேட் பண்ணிட்டே இருங்க. யா டன்னா இப்போதைக்கு 17ல இருக்காங்க. ஆக்சுவலா நம்ம கமெண்ட்ரி பண்ணும்போது ஸ்பீக்கர்ஸ் பக்கத்துல இருக்கும்போது நல்லா கேக்குது. ஆனா இங்க கொஞ்சம் கம்மியா தான் கேக்குது இல்ல? இப்ப இங்க கேக்குறது இல்ல? இங்க வெளில வந்தா கேக்குது, உள்ள கொஞ்சம் கம்மியா. விண்ட் அதிகமா இருக்கனால காத்து டிஃப்ளெக்ட் ஆகுது போகல. சோ ஃபாஸ்டா மூவ் ஆகுது. அப்ப எனக்கு ஒரே ஒரு ஸ்பீக்கர் ஸ்ட்ரைட்டா வச்சா கரெக்ட்டா இருக்கும். நடு பிட்ச்லயே ஒரு ஸ்பீக்கர் வச்சிடலாம் என்ன நினைக்கிறேன்? சூப்பரா கேக்கும்ல இருக்கும். 2 ஓவர்கள் முடிவுல எத்தனை ரன் பார் இருந்துச்சு? 2 ஓவர். சூப்பர் அப்ப. அட டிஜே கரெக்ட்டா போட்டாரு. இவன் நாசால இருக்க மாட்டாங்க. ஸ்கோர் 17 for 1 கடி. சோ 2.2 ஓவர்ஸ்ல 17 for 1. இங்க ஒரு அக்கா கேக்குறாங்க. என்ன தெரியுமா கேட்டாங்க? 2 டீமும் 35 அடிச்சு டிரா ஆயிட்டா எப்படி இருக்கும் அப்படி நாங்க. சூப்பர் ஓவரா இருக்கும். நம்ம அடுத்த மேட்ச் லேட்டா தான் போவோம். ஆமால. என்னக்கா கேக்குது? நான் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும்னு உங்களுக்கு இல்லையா? ஒளிஞ்சி நிக்கறாங்களாம். கொஞ்சம் செக் பண்ணுங்க. செகண்ட் ஓவர்ல எத்தனை ரன் மட்டும் சொல்லுங்க. பிரபு சோ ஸ்கோர் செக் பண்ண சொல்றாங்க. செக் பண்ணுங்க ப்ளீஸ். வைஃபோட வால்ரிகோ. சோ ஒரு லோ ஸ்கோர் இருக்கும்போது அவங்க ஒவ்வொரு ரன்னையும் கால்குலேட் பண்றாங்க ஃபீல்டர்ஸ். சோ இந்த நேரத்துல கொஞ்சம் செக் பண்ண சொல்றாங்க. மூணாவது ஒரு தானடி போகுது. ஆமாடி அக்கா உனக்கு மூக்குல பஞ்சு சொறது உறுதி, அத மாத்த முடியாது. நோட் பண்ணி உயிரை கொடுத்து கமெண்ட்ரி பண்றவன்ற பேர் நிலைக்கிட்டாங்க. உயிரை கொடுக்க போறது உண்மை, அதுக்கப்புறம் எதுவுமே நடக்காது. அவங்க ஜெயிச்சாங்கன்னா இந்த உடம்பு உன் வீட்டுக்கு போகும், இல்லை என்றால் உன்னை 4 பேரு தூக்கிட்டு போவாங்க. பாத்துக்கோ. நீ தானே நண்டு குழம்புக்கு ஆசைப்பட்ட? மாம்ஸ் வர உங்க வாய்ஸ் எனக்கு கவுண்ட் பண்ணி மாதிரியே கேக்குது. இல்ல நீ எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கணும். என்ன இதுக்குள்ள உனக்கு என்ன செக்கா எழுதி கொடுத்திருக்காங்க? ஆமா. ஆஹா அது அடுத்து என்ன மேட்ச் நடக்குது? ஸ்கோர் 14. ஓகே 14 14 14. டன் thank you. அது கால்குலேஷன்ல ஒரு எரர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இங்க லைவ்ல. ஸ்கோரில் சந்தேகம் மணிக்கவும் கொஞ்ச நேரத்துல ஸ்கோர் அப்டேட் பண்ணுவாங்க. என்னங்க மறுபடியும் ஒரு அற்புதமான டெலிவரி. இந்த டெலிவரி நல்லா போற ஒவ்வொரு பாலும் ரொம்ப கவனிக்கக்கூடிய விஷயம் ஏன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப லோ ஸ்கோர்ல ஒரு டெலிவரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு குட் லென்த் டெலிவரி போட்டே ஆகணும். எல்லாமே டாட் பால், மேக்ஸிமம் டாட் பாலா இருந்தா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பண்ண மாட்டீங்களா? டாட் பால் போட்டு அடுத்த பாலே போட போறது, அப்பதான் ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நிச்சயமா சூப்பர் ஓவருங்க. இந்த நேரத்துல சூப்பர் ஓவர் தான் சொல்ல முடியும். மாம்சே சூப்பர் ஓவரோட அந்த மிட் விக்கெட்ல ஆட் போட்டுருக்காரு பாத்தீங்களா? கௌபாய் ஆட், இந்த தொங்குற ஆட். ஆமா, டீமோட மூத்த வீரர்.
டீமோட மூத்த வீரரா அவர் 20 வருஷமா கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காரு. அவ்வளவு அதனால தான் இந்த கிங் லூயிஸ் டீமுக்கு வந்து இவ்வளவு பரபரப்பு ஆயிருக்கு. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறமா விளையாடுறதுனால ஸோ இந்த லோ ஸ்கோரே வந்து இவ்வளவு க்ளோஸா எடுத்துட்டு போறாங்க பாத்தீங்களா. எஸ், பவுலிங்ல லோ ஸ்கோர் ரொம்ப ரொம்ப முக்கியம். சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. யார் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பவுலர் பாஸ்கர். ஆஹா 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 நான் ஒரு அற்புதம் அப்படி கடைசி பந்து. ஆஹா டாட் பால். என்னாச்சு தெரியாம இங்க ஒரு கும்பலே கத்துது. அங்க பாம்பு பூர்ல கீப்பர் பாலுக்கு உள்ள போட்டுட்டாரு. ஓஹோ நான் இந்த பக்கம் திரும்புறதுக்குள்ள அந்த பக்கம் திரும்புறதுக்குள்ள எந்த பக்கம் என்ன ஆச்சுன்னு தெரியாம போயிடுச்சு. அந்த முடிவுல பாத்தீங்கன்னா 3 ஓவர் முடிவுக்கு வந்துருச்சு. 16க்கு 1. நீங்க ஒரு முக்கிய அனௌன்ஸ்மெண்ட். அது என்னன்னா யாருமே நிக்கிற போர்டுக்கு எதிர்க்க நிக்காதீங்க. காத்து ரொம்ப அடிக்குது. போர்டு ஆல்ரெடி ஒருத்தவங்க மேல விழுந்திருக்கு. சோ பீ கேர்ஃபுல். ஸ்கோர் மட்டும் சொல்லுங்க. ஸ்கோர் என்ன சொல்றீங்க? ஆகாஷ் ஸ்கோர் கேக்குறாங்க. சத்தமா சொல்லுங்க. 3 overs 16 for 1. 16 ரன்கள், ஒரு விக்கெட், 3 ஓவர்கள் முடிவுற்ற நிலையில் நிச்சயமாக ஒரு த்ரில்லான மேட்சா தான் போகும் நினைக்கிறேன். தி மேட்ச் டிசைடட் ஓவர் சொன்னா அது இந்த ஓவரா தான் இருக்கும். ரெண்டு தரப்புக்குமே பேட்டிங் அண்ட் ஃபீல்டிங் ரெண்டு தரப்புக்கும் ஒரு டிசைடட் ஓவர் இது. ரொம்ப ஆடியன்ஸ் எல்லாரும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். 12 பாலுக்கு 19 ரன் அடிக்கணும். அதாவது 2 ஓவருக்கு 19. யார் ஜெயிப்பாங்க இந்த மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நிச்சயமா ஒரு டீமும் இல்லனா உனக்கு தூக்கு கயிறு சைலண்ட் பாய்ஸ் நாங்க ஒருத்தவங்க அங்க பார்த்தாலே வாய்ப்பு இருக்கு. ரெண்டு பக்கம் 50-50 51-49 ஓகேவா? 50. ஆமா இது செவ்வாய்க்கிழமைன்னு பாக்குறேன். விரதத்தை கலைக்க விட்டுடாத, உன்னை உரிச்சு குழம்பு வச்சிடுவேன். நான் அதான் சொல்றேன். கேட்டா பாரு கையா தட்டு. ஓ என்னங்க அவங்க எதிரமா இருக்குங்க. ஆஹா 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 ஆமா ஆமா அதேதான் இவருக்கு பால் கன்ஃபார்ம். கிங் லூயிஸ்க்கு வந்திருக்குதுப்பா. இன்னைக்கு செத்தா நாளைக்கு பாலு, ஆனா உனக்கு இன்னைக்கே பாலு. அதனால இவங்க ஜெயிக்கணும்னு வேண்டிக்கோ. மாம்சே இப்பதான் ஒருத்தர் வார்ம் அப் பண்ணிட்டு இருக்காரு. பார்த்தேன் பாயிண்ட்ல நிக்கிற அதே கௌபாய் ஆட் வார்ம் அப் பண்ணிட்டு இருக்காரு. மேபி அடுத்த ஓவரா கூட இருக்கலாம், பொறுத்து இருந்து பார்க்கலாம். இந்த டோர்னமெண்ட் ஆக்சுவலா இந்த மேட்சோட டிசைடட் ரிசல்ட் வர வேண்டிய ஓவர் இதுதான். இது 4வது ஓவர் நினைக்கிறேன். கரெக்ட்டா சொன்னீங்க. சோ இது டிசைடட் ஓவர். இது 19 of 11. ஆஹா கேட்ச் அவுட். ஐயோ கேட்ச். அதேதான் ஆஹா அதேதான் ஆஹா ஆஹா என்ன பெர்ஃபார்மன்ஸுங்க, என்ன பெர்ஃபார்மன்ஸ். ஆகா எங்க சுந்தரி அக்காக்காக ஒரு பலத்த கைத்தட்டல் போடுங்க. பலத்த கைத்தட்டல். எஸ் இங்க பவுலிங்ல பேர் யார்? பவுலர் பேர் லோகேஷ் வந்திருக்காரு. அவரை கிங் லூயிஸ் டகவுட்டுக்கு அழைக்கிறோம். பிரபு பவுலிங். பிரபு ஹரிராம். பிரபு ஹரிராம் கிருஷ்ணா பிரேமானந்தா क्या हुआ அந்த மாதிரி क्या हुआன்ற மாதிரி 2 விக்கெட். पानी आ गया, மந்திரம் வேலை செஞ்சிருச்சா? ऊपर में पानी आ गया. மந்திரத்தை நம்புறீங்களா இப்போ? ஊடி பாபா மந்திரம் வேலை செஞ்சுதா? இன்னும் ஒரு விக்கெட் ஆர்டி விக்கெட் இப்போ. ஆஹா இன்னும் ஒரு விக்கெட் எடுத்தா 3000 ஆர்டி விக்கெட். அனௌன்ஸ்மென்ட் இருக்குல்ல, ஆர்டி விக்கெட் அனௌன்ஸ்மென்ட் என்னப்பா? ஹாட்ரிக் விக்கெட் ஹாட்ரிக் விக்கெட்டுக்கு அனௌன்ஸ்மென்ட் ஆர்டி கிடைக்கிறதுக்கு முன்னாடி இங்க பிரைசஸ் இருக்கு நினைக்கிறேன். எஸ் ஹாட்ரிக் கிடைக்குமான்றதை வெயிட் பண்ணி பாப்போம். ஹாட்ரிக் கிடைக்குமான்னு பார்க்கணும். நிச்சயமாக ஹாட்ரிக் கிடைக்குமான்னு பார்க்கணும்.
19 of 10. ஆர்டி விக்கெட் எடுத்தா என்ன பிரைஸ் போட்டிருக்காங்க? என்ன பிரைஸ் போட்டிருக்காங்களோ இல்லையா இந்த மேட்சை ஜெயிச்சிட்டு போறதே ஒரு பிரைஸ் 3000. கொடுப்பாங்க. ஆர்டி விக்கெட் எடுத்தா இப்ப 3000. சோ உள்ள வந்திருக்க பேட்ஸ்மேன் யாரு? ஆர்டி விக்கெட் கொடுக்க பாப்பாவரா இல்ல ஹிட் அடிக்க பாப்பாரா? அருள் கொடுப்பாரா? வைடுங்க. வைடு ரொம்ப தவிர்க்கணும். மறந்துட்டேன். இந்த நேரத்துல நம்ம வைட தவிர்க்கணும். எக்ஸ்ட்ராஸ் கொடுக்க கூடாது. சோ இன்னும் ஹேட்ரிக் பால் கண்டினியூஸ் ஆங்க. நமக்காக ஃபேன்ஸ் கல்லு மேல எல்லாம் உட்கார்ந்து மேட்ச் பார்த்துட்டு இருக்காங்கங்க. இது 4வது ஓவர் இல்ல? இது 4வது ஓவரே தான். இன்னும் 4 பந்துகள் பாக்கி இருக்கு. 18 தேவை. ஐயோ சூப்பர் டெலிவரிங்க. பேட்ஸ்மேன் இந்த பால் ஹாட்ரிக் கொடுக்க கூடாதுன்றதுக்காகவே அதை டாட் பண்ணிருக்காரு. சமஞ்சேரி குப்பம் நாடாளுமன்ற அணியினரை பிளேயிங் 11 எடுத்துக்கொண்டு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். சோ 18 சமஞ்சேரி அணியினர் பிளேயிங் 11 ஷீட் எடுத்துட்டு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். சோ அருள் கொடுப்பாரா? ஐயோ அதுக்கு தான் ட்ரை எக்ஸ்ட்ராஸ் வரக்கூடாது. இந்த நேரத்துல கொடுக்கவே கூடாத விஷயம் வைடு. ஆமா நிச்சயமாக. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் மாம்சே, நம்ம பல டீம்ல ஆஷிஷ் நேரா பார்த்திருப்போம். இவங்க டீம்ல இவரு தான் ஆஷிஷ் நேரான்னு நினைக்கிறேன். ஃபீல்ட் அங்க வை அப்படியே வைப் பண்ணிட்டு இருக்காரு. சோ எஸ் இப்போ எக்ஸ்ட்ராஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கொடுக்க கூடாது இந்த நேரத்துல. மொமெண்ட் அந்த பக்கம் மாறிடுச்சுங்க. மொமெண்ட் அந்த பக்கம் மாறிடுச்சு. முகலாம் மாறி போச்சு, வாடி போச்சு. கவலைப்படாதீங்க. ஏதாவது ஒரு இது லாட்டரி சீட்டு மாதிரி இப்படி தடு. கண்ணியம்மா துணையா இருப்பாங்களா? அப்படின்னா கை விட்டுருவீங்களா கண்ணியம்மா? 11 ரன் தேவை. 8 பால் அருள் அடிப்பாரா? 8 பால் 11 அடிக்கணுமா? இன்னும் சான்சஸ் இருக்கு. சூப்பர் டெலிவரிங்க. சூப்பர் டெலிவரி. ஃபீல்டிங்கில் பாய்ந்து பிடிக்கும் சிங்கண்டா எங்க அண்ணன். தொப்பிய பத்தியாலங்க. அருள் டீமுக்கு அருள் கொடுப்பாரா? வைடுங்க. மாம்சே இந்த டீம் ஏன் தெரியுமா தோத்துச்சு? நீங்க இந்த மாதிரி முட்டி போட்டு ப்ரே பண்ணீங்கன்னா ஒரு டீம் தோத்துருக்காது. அவர் பாருங்க, அவர் டெடிகேஷன் பாருங்க. முட்டி போட்டு பண்றாரா? முட்டி போட்டு ப்ரே பண்றாருங்க. முட்டி போட்டு டான்ஸ் ஆடுறாரா? இல்ல முட்டி போட்டு ப்ரே பண்றாரு. ப்ரே பண்றாரா? ஆமா. ஓகே ஓகே. முட்டி போட்டு தான் ப்ரே பண்ண முடியும். ஆஹா 2 come on take a come on by 1 2 ஓடுறங்க. இல்ல அப்பா கபடி மாதிரி விளையாடுறாங்கப்பா. go back அப்படி போல. கடைசி ஓவர்ல 9 ரன் தேவை. 9 in 6 பாலுக்கு 9 ரன். மாம்சே இதோட ஒரு செகண்ட் ரவுண்ட்ல பெஸ்ட் மேட்ச் இருக்குமா? நிச்சயமாக. இந்த மேட்ச் எப்படி மாறணும் சொல்ல முடியாது. த இம்பார்ட்டன்ட் ஓவர் சொல்ல போனா வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஓவர். எது பிரஷர் அந்த பவுலர்னு சொல்லலாம், பேட்ஸ்மேனை காட்டிலும். ஸோ ஏன்னா ஒரு லோக்கல் மேட்ச் அகேன்ஸ்ட் லோக்கல் கிரவுடு கிட்ட பவுலிங் போடுறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. ரெண்டே பால்ல தெரிஞ்சிரும். கேள்விதான். எஸ் கிங் லூயிஸா இல்லனா கிங் லூயிஸோட கிரவுட சைலண்ட் பண்ணுவாங்களா? சைலண்ட் பாய்ஸ் மேபி பாப்போம், பொறுத்திருந்து பாப்போம். ஸோ என்கிட்ட இருந்து ப்ரெடிக்ஷன் கேட்காதீங்க. பட் எல்லாமே மாறுதலா தான் வரும். எதை சொல்றதுன்னு தெரியல. சொன்ன மாதிரி 26க்கு 3 4 ஓவர்ல கடைசி ஓவர்ல 9 ரன். லால் சோ பவுலிங் உள்ள யார்? சோ எக்ஸ்ட்ராஸ் வந்து கொடுக்காம இருந்தா இந்த மேட்ச் எப்ப வேணுமோ மாறலாம். நீ வாங்குற இந்த 10-5க்கு தேவைதானா? யாருக்கு? சோ வெரி இம்பார்ட்டன்ட் ஓவர். சரி போடுறதுக்கு யார் வந்திருக்காங்க? டூ டெலிவரி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். முக்கியமான விஷயம் என்னன்னா இது பவர் பிளே. ரெண்டு வீலர்ஸ் தான் வெளியில. பவர் பிளே. டீப் மிட் விக்கெட். லெஃப்ட் ஹேண்டருக்கு ஒரு டீப் மிட் விக்கெட். வேற ஒரு ஆள் யாருப்பா? ஓகே ஒரு டீப் ஸ்கொயர்ல ஒரு டீப் மிட் விக்கெட்.
சோ என்ன பண்ணலாம் சோ பேட்டிங் டீமா இருந்தா தொட்டுட்டு ஓடலாமா அடிக்கிறத ட்ரை பண்றதோட சோ இது பவர் பிளே 2 ஃபீல்டர் மட்டும் வெளியில இருக்கணுமா ஆமா சோ 2 ஃபீல்டர் வெளியில இருக்கணும் மீதி எல்லாரும் உள்ள என்ற பட்சத்துல இது பேட்ஸ்மேனுக்கு சாதகமாவும் அமையும் சோ வெரி இம்பார்ட்டன்ட் டெலிவரி முக்கியமான விஷயம் சொல்லவா லெஃப்ட் ஹேண்டர் வித் தி விண்ட் குட்டி நாம நிக்கிற இடம் ஓகே அடிச்சாருனா கண்டிப்பா 6 வந்துரும் நிச்சயமாக நீங்க சொல்றது ஒரு பக்கம் கரெக்ட் தான் சோ அந்த ஃபீல்ட மாத்திட்டாங்க உள்ளே கொண்டு போயிட்டாங்க ஷார்ட் ஸ்கொயர் லெக் அது இல்லாம ஒரு ஸ்கொயர் லெக்கும் மிட் விக்கெட் நடுவுல ஒரு ஃபீல்டர் ஓ டாட் பால் ஆஹா ஆஹா சூப்பர் டெலிவரிங்க நிச்சயமா சூப்பர் டெலிவரி கோபி வந்திருக்காரு பவுலிங் உள்ள சோ நோ பால் கொடுத்திருக்காங்க ஓ எதுக்கு நோ பால் ஃபீல்ட் ரெஸ்ட்ரிக்ஷனுக்கா டீமுக்குள்ளேயே வந்து பார்த்தனா ஒரு இது ஓகே நோ பால் கொடுத்திருக்காங்க இப்போதைக்கு 8 ரன் தேவை 6 பாலுக்கு 8 தேவை ஆனா எனக்கு என்னமோ ஆல்ரெடி பேசிட்டு இருந்ததா சோ அவங்க சுதாரிக்காம விட்டுட்டாங்க போல இருக்கு ஆக்சுவலா ஃபீல்டர் உள்ள வரலன்னு நினைக்கிறேன் வாக்கிட்ல வரப்போ உள்ள வரல அப்படின்னு நான் நினைக்கிறேன் மேபி அது ஒரு ரீசனா இருக்கலாம் இன்ட்ரஸ்டிங் அருள் இப்போதைக்கு ஸ்ட்ரைக்ல பெஸ்ட் மேட்ச் எனக்கு தெரிஞ்சு செகண்ட் ரவுண்ட்ல இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மேட்ச் 6 பாலுக்கு 8 ரன் சோ எனக்கு என்னமோ ரெண்டு டீமுக்கும் ஈக்குவலான வாய்ப்பு இருக்கு நிச்சயமா இந்த ஒரு இப்போ நோ பால் கொடுத்தது தான் இப்போ டர்னிங் பாயிண்ட் எஸ் அதுக்கு நிச்சயமா கொடுத்துட கூடாது இவங்க கால்குலேட் பண்ணிருக்கணும் சோ அத கவனக்குறைவா விட்டுட்டாங்க போல இருக்கு நோ பால் 38 சர்க்கிளுக்கு வெளியே ரெண்டு ஃபீல்டருக்கு மேல இருக்காங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலர் என்ன போடுவீங்க மாம்ஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பவுலரா நீங்க என்ன போடுவீங்க நாட்ல இங்க மறுபடியும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பவுலரா இருந்தா இந்த ஓவர் நான் வாங்கவே மாட்டேன் நான் விளையாட மாட்டேன் என்னெல்லாம் போட முடியாது நான் வந்து இதை பிஃபோர் 20 இயர்ஸ்னா கட்டாயம் போடுவேன் அப்பெல்லாம் வந்து ஒரு ஓவருக்கு 2 ரன் அடிக்கணும் அதெல்லாம் நான் வின் பண்ணிலாம் கொடுத்துருக்கேன் சூப்பர் இப்போ அந்த கண்ட்ரோல் நம்ம கிட்ட கிடையாது சரி ஓகே எனக்கு தெரிஞ்சு இந்த பக்கம் பனையூர் பக்கத்துல ஒரு மேட்ச் விளையாடி இருக்கேன் லாஸ்ட் ஓவருக்கு 2 ரன் அடிக்கணும் அந்த ஓவர் நான் போட்டு அந்த மேட்சை வின் பண்ணிலாம் கொடுத்துருக்கேன் ஸோ அது அதனால எந்த நேரத்தில் எது வேணுமோ நடக்கலாம் பிரஷர் ஆன் தி பவுலர் பட் பேட்ஸ்மேனுக்கு அவ்வளோ இது கிடையாது ஒரு ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கு செக் சோ மாஸ் செம்ம இன்ட்ரஸ்டிங் அம்பரின் தீர்ப்பு இறுதியானது உறுதியானது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபேஸ்ல இருக்கும் செகண்ட் ரவுண்ட்ல எனக்கு தெரிஞ்சு நான் சொன்ன மாதிரி ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மேட்ச் அதுல இருக்கிற ஒரு பெஸ்ட் ஃபேஸ் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் இப்போ இந்த பவுலருக்கு இந்த பால் தான் ஆயுதம் இல்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 டாட் பால் போட்டாருன்னா பிரஷர் இல்ல एक्चुअली 2 டெலிவரி டாட் பால் தான் போட்டாரு அற்புதமான டெலிவரி சோ கால்குலேட் பண்ணாம விட்டுட்டாங்க ஃபீல்டிங்ல சோ இங்க முதல் பால் வெயிட் பண்ணி பார்ப்போம் 6 பாலுக்கு 8 ஷார்ட் பால் 6 ஆஹா 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 நான் சொன்ன ஷார்ட்டர் சைடு ஆஃப் தி கிரவுண்ட் 6 உங்களுக்கு அந்த பால் போறதுக்கு முன்னாடி சொன்னா இது வந்து வித் தி வின் ஃபார் தி லெஃப்ட் ஹேண்டர் அடிச்சாலே பால் கண்டிப்பா 6 இல்ல எப்பவுமே பேட்ஸ்மேனுக்கு பிரஷர் கொடுக்கணும்னா கண்டிப்பா எக்ஸ்ட்ராஸோ இந்த மாதிரி நம்ம தேவையில்லாத ஒரு நோ பால் கொடுத்துட்டோம் சோ அவங்களுக்கு அடுத்த பாலே வந்து ஃப்ரீ ஹிட்னு கிடைக்கும் போது ஈஸியா தான் அதை ஹேண்டில் பண்ணுவாங்க கரெக்ட்டா சூப்பரா சொன்னீங்க வம்சேங்க 2 தான் தேவை 5 பால்ல 2 இப்பயும் பவுலிங் டீமுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா நான் வந்து ஒரு 3 டாட் பால் போட்டா நல்லா இருக்கும்னு சொல்லுவேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் எச்சு சூப்பரா இருக்காருங்க அருள் நான் சொன்ன மாதிரி டீமுக்கு அருள் கொடுத்திருக்காருங்க இங்க சைலண்ட் பாய்ஸ் சைலண்ட் பண்ணிருக்காங்க இங்க கிரவுட ஸ்கோர்ஸ் லெவல் இப்போதைக்கு 1 ரன் அடிச்சா போதும் வெற்றி
ரன் அவுட் அப்பீல் பண்ணிருக்காங்க. க்ளோஸ் கால். சோ அதனால அப்பீல் பண்ணிருக்காங்க. க்ளோஸ் கால். நாகாலாமன் செலக்ட் பிளேயிங் 11 எடுத்துக்கொண்டு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நாகாலாமன் செலக்ட் பிளேயிங் 11. So ஹரி என்ன எஸ்கேப் ஆயிட்டா? என்னாச்சு? so not out சொல்லிருக்காரு அப்படினா ஸ்கோர்ஸ் லெவல் சைலண்ட் பாய் சைலண்ட் பண்ணிட்டீங்களா இங்க? சோ என்னால தாங்க முடியல. so yes just a single to win. என்னதான் என்னோட கையை எடுத்து என்னோட கண்ணையை நான் குத்துனாலும் வலிக்க தானே செய்யும். அந்த மாதிரி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கிங் லூயிஸ் தோக்கறதுல தென்பாண்டி சீமையிலே கடலோரம் போகையிலே இன்னும் நீ ஷாக்காவ பாரு பாரிக்கு. so want to win இந்த பால் முடிஞ்சிருமா இல்லையா? ஓ சூப்பர் கேட்ச் தரமான கேட்ச். இந்த நேரத்துல ஒரு தேவையான கேட்ச். ஆக்சுவலா அதுதான் உண்மையான விஷயம். செக் யார் ரொம்பக்கும் போறதில்ல, யார் தும்புக்கும் போறதில்ல. நம்ம வந்து நம்ம சோ ஸ்கோர்ஸ் லெவல் அப்படின்ற இடத்துல விழுந்து காட்ச் பிடிச்ச ஒரு பேர் என்னங்க? அவர் பேரை சொல்லவே இல்ல கடைசில. வேலு சூப்பர் கேட்ச். நீங்க வேற சொன்னீங்க எல்லாருக்குமே 70 வயசு மேல அப்படினு சொல்லிட்டு நல்ல ரிஃப்ளெக்ஸ் காமிச்சாருங்க. ஆஃப் சைடுல அவ்வளவுதான் மேட்ச் முடிஞ்சிச்சு. சைலண்ட் பண்ணிட்டார்கள். எஸ் இந்த இடத்துல சைலண்ட் பாய்ஸ் அவங்களோட வெற்றியை சூப்பரா பதிவு பண்ணிருக்காங்க. ஓகே கிங் லூயிஸ் இந்த அணிக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.